வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
அப்படி அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம் போ நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காபே வாகுண்டா நலமனதுண்டால் வாழ்மலராய் நோகுண்டா மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிகையால் உண்பாதோ தப்பாமல் சார்பாய் தமகே வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்ன இந்த அரசரோடு சரியா சிம்மாசனத்தில் அமர வைத்த என் தாயே யானை முகமும் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண் அழகும் பானை போல் பெரும் வயரும் பாங்கான பொன்பூ நூல் அழகும் தானேதோ
அமையா முற்றார் ஒருபோதும் தஞ்சமில்லை உமையால் தமக்கு திருமகனே முற்றாடை தந்து அடியாலை அற்கொள்வாய் முருகேச விஸ்தரமாகவே புள்ளி மயில் மீது ஏறி வர வேண்டும் எனதருகே அறிவு கண்டேன் பொதிகை கண்டேன் அகஸ்தியர் கிருபையால் வினைகள் துன்பமகல மலை சரிவு கோபுரமும் பாபநாச படிதுரையை கண்டவுடன் சலிப்பே தீர்த்தேன் வரிசை பெற்ற உலகால் சன்னதியை கண்டவுடன் வாழ்வு பெற்றேன் என்னாலும் வரங்கள் பெற்றேன் பரம்பொருளே குருபரனே பரமனடி ஐங்கரனை படிந்தேன் உன்னை சிவன் பெரிய கணபதியே சிவனே ஐயா அமையா தேவி உமையாலே ஈன்ற பாலா இந்த தலமகிமை குற்றால அரசடியில் தலைத்த செல்வம் குலம்பெரிய விநாயகனே என்னருகில் வாவா வால சரஸ்வதியே என்னாவினால் வாவா மாய மருமகனே என்னாவினால் வாவா வீணையும் நாத சுதியும் மாறிடாமல் என் வில்லினி நாலடி தாள சுதி மாறிடாமல் வந்து எனக்கு அருள் புரிவா என் தாய் முத்தாரம்பிகையே அண்டர்கள் துயரம் தீர்க்க அமன் அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா தண்டகாரண்யம் சென்று அமன் சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணை மாக்க அமன் கோதண்டம் கையில் ஏந்தோ ராமா ராகவா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சம்போ அறிவோ நாம ஜீவாயே வீணாயக உமதடிதனை பணிந்தரும் அருதரு ஈசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து கர தொந்திவாய தோனே சம்போ ஐந்து கர தொந்திவாய
சம்போ இத்தனை உணர்ச்சலை உங்கு படைப்பே பூதலோகம் எல்லாம் பறந்து நாதர் வந்து வைத்திருந்து நல்ல பொருள் என ஒரு மலர் அறியவே சிறுமலர் கையில் நிறைந்த ஜீவ தனுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் வள்ளியால் தினை புணர்ந்து வருங்கிளி தனை விரண்ட வள்ளியால் தினை புணர்ந்து வருங்கிளி தனை விரண்ட வாய்த்த தினை மாவை உண்ட வேளவா வேளவா மாறுபடா அசுரந்தலையை அறுத்தவா அறுத்தவா மடிவேளவா மடிவேளவா ஓட் 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 இஷ்டமுடன் ரகுராமா உன் புகழ் தனிவில்லில் பாட இஷ்டமுடன் ரகுராமா உன் புகழ் தனிவில்லில் பாட தந்தனே தந்தனத்த தாளம் போடவே தாளம் போடவே தரிக்கினே தந்தனத்த தாளம் போடவே போடவே தாளம் போடவே போடவே ஓட் 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 போடு பூமி அப்பு வாயு தேவன் ஆஹாயோ ரஞ்சிக்கும் பூமி அப்பு வாயு வாயு தேவன் ஆஹாயோ ரஞ்சிக்கும் தந்தனே தந்தனத்த தாளம் போடவே தாளம் போடவே தரிக்கினே தந்தனத்த தாளம் போடவே போடவே தாளம் போடவே போடவே போட் 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 ஆ முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனா முந்திய ஒரு குரு நமக்கு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனா ஓம் ஓங்கார நாதத்தின் நாதமாக வந்துதித்த அமையா நமச்சிவாய என்று மூல பரம்பொருளை ஆமை சுவாமி கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே ஆ அதில வேத நாதா ஆதியில வேதநாதா அருள் அம்பலத்தில் ஆடுமைந்த அப்பனே ஆதீர அருள் அம்பலத்தில் போடு 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 ஜோதியில மாலை கேண்டி புகண்டாமல் நின்ற மாலை அடிமொழியும் தேவிகாலே வர்ணனோட சீர்பாதத்தை கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் மறப்பதில்லை இல்லை அடே குணபதியே அருமுகனே உஞ்சலமே உனை பாட நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள்
மறப்பதில்லை நெஞ்சம் ஒரு நாள் மறந்தாலும் ஒரு நாள் மறப்பதில்லை பாடுவேனே நானும் பாடுவேனே நானும் பலகாலம் உன்னை தொழுவேன் பாடுவேனே பல காலமெல்லாம் உன்னை தொழுவேன் தேடுவேனே நானும் உன்னை தென்னாடு தேசமெல்லாம் உருவேனே நானும் உன்னை உருவேனே நானும் உன்னை குறைகள் அணுகிடாமல் எப்ப கூறுவேனே குற்றம் குறைகளது அலை மகளே சக்தி காலை மகளே காலை மகளே மலையரசனோட திரும மகளே ஏ தாயே கலைமகளே மகளே மலை மகளே மலையரசனோட திருமகளே வாழ்வதிலா அம்பிகையா செந்திகா தேவியம்மோ சிறையடங்கா மலையிலே மந்திய பூ கொண்ட வேளா ஆளி வரம் தருவா ஏ தாயே மகாளி கும்ப நல்ல தலையழகி கோபாலன் தங்கையம்மா பம்ப நல்ல தலையழகி பச்சை மாலின் தங்கையம்மோ என் தாயே முத்தாரம்மா எனக்கு வரும் அருவயம்மோ பாடுகின்ற பாலகிக்கு நெஞ்சடைத்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறும் வேளையில நெஞ்சிலையோ நாவிலையோ நெஞ்சிலையோ நாவிலையோ நினைவு தர வருவயம்மா ஏ தாயே எனக்கு நினைவு தர வருவயம்மா எந்தனோட குலதே ஐயோ, பூரியில் பிறந்தவர் முப்பிலி மாட சுவாமி முன்னால் வந்து அருள் அருள் புரிவா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சி அம்மா கதை கருள பருவயமோ மணிவிலக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா மதலகினி அருள் புரிவா புதிய தம்புரா நாடோ முதல்விக்கு அருள் புரிவா ரசமாட சுவாமி ஐயா கதை கருள பருவயமோ துண்டி மாட சுவாமி ஐயா துண்டி மாட சுவாமி ஐயோ துணை இருக்க வருவயப்பா ஏ துண்டி மாடா எனக்கு துணை இருக்க வருவய்யா முப்புறத்தை ஆண்ட ஆண்டவளே முக்கனியே முப்புடாதி முன்னால் வந்து அருள் புரிவா கூத்தாடிச்சி அம்பிகையாள் துணை இருக்க வருவயமோ ஈராத்து காரியவள் இருக்கங்கூடி மாரியவள் எனக்கு அருள வருவயமோ குலசேகர பட்டணத்தில் பட்டணத்தில் கொழுவிருக்கும் தாயவளோ ஈஸ்வரியே முத்தாரம் முத்தாரம்மா ஈஸ்வரியே முத்தாரம்மோ முன்னால் வந்து அருள் புரிவா ஏ முத்தாரம்மா ஓடியா ஓடியா
அண்ணாவி யாரு என்று பார்த்தோமானா பாபோமான வடக்கே என்றால் வடகாஞ்சி வடகாஞ்சி மத்தியிலே சிவகாஞ்சி சிவகாஞ்சி தெற்கே என்றால் தென்காசி 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 மாநகரத்தில் பயமா இருக்கு. தெற்கே என்றால் தென்காசி 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 மாநகரில் புலிகள் கட்டி போரடி கோ மேல புலியுருமா நன்னகரில் அருவிக்கரை தீர்த்தமாடோ ஆயர் குலம் பிறந்தவர் யாதர் வம்சத்தில உதித்தவரோ எந்தனுக்கு தாத்தா தாவ சீமையெங்கோ பேர்கள் பெற்ற சீமையெங்கோ பேர்கள் பெற்ற தாத்தா செல்லப்பா புலவர் பாதோ சீமையகோ பேர்கள் பெற்ற அண்ணாவி செல்லப்பா புலவர் பாதோ எனக்கோ வில்லி செய்யும் சொல்லி தந்த எந்தனோட அண்ணா அண்ணாவி யாரு என்று பாபமானால் மேல புலியுருமா நகரில் நன்னகரில் அருவிக்கரை தீர்த்தமாடோ ஆயர் குலம் பிறந்தவர் யாதர் வம்சத்தில உதித்தவரோ எந்தனுக்கு அண்ணா அண்ணாவ ஆடாத தேவதை தேவதையோ ஆட்டி வைத்து பாப்பவர் பேசாத தேவதை தேவதையோ பேசி வைத்து பார்த்தவர் மாநிலமோ தியாதி மண்டலமோ பேர்கள் வேண்ட ஐயந்திரு நாம ராம பேற்ற ஐயந்திரு நாம ராம பேற்ற அக்கா ஐயம்மா புலவர் பாதோ அனவி ஐயம்மா புலவர் பாதோ நானோ கால்வித்தை படித்தவர்க்கு கால் பிடிக்கும் சேவகினா அரைவித்தை படித்தவர்க்கு அடப்பாகாட்டி டி சுமந்திடுவே கால்வித்தை படித்தவர்க்கு முன்னோரும் சேவகினா முழுவித்தை படித்தவர்க்கு முழுவித்தை படித்தவர்க்கு மூத்த தலை இல்லையாவே நானும் மூச்சதார பிள்ளையாவே நான் கருவாக சனித்ததோர் கருக்குழியில் அமையா என்னை கையும் காலுடன் பிறவி செய்த ஆமா மாதா தன்னை உலகமே பிறவி செய்வா குருவே மாதா மாதாவே வந்த வந்த சபையோர்கள் எல்லாம் வந்த வந்த சபையோர்கள் சபையோர்கள் எல்லாம் வந்தனங்கள் செய்தோமையா ஐயனே வந்ததொரு சபையோர்கள் நாங்கள் வந்த நாங்கள் ஆமையா சபையோர்களே பெரியவர்களே பெரியவர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கூடியிருக்கும் பெரியோர்கள் குழந்தை நாங்கள் நமஸ்கரித்தோ அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் 6 பேரும் நமஸ்கரித்தோ பாடுகின்ற பாலகிக்கு சொல் பின்னால் வந்துட்டாளோ சொல் முன்னால்
வந்துட்டாளோ அறிந்து நாங்க பாடிட்டாளோ அறியாமல் பாடிட்டாளோ தெரிந்து நாங்க பாடிட்டாளோ தெரியாமல் பாடிட்டாளோ ஆறு பிள்ளை நூறு கொஞ்சம் ஆறு பிள்ளை நூறு கொஞ்சம் எங்களை ஆதரிக்க வேண்டுமையா அமையா ஏ பிள்ளை சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்து வந்த தாய்மார்களே சபை நிறைய வந்த தாய்மார்களே தாய் குலங்கங்களே பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அப்புறம் எவ்வளவு கேட்டு வந்த அனைத்து எவ்வளவு கேட்டு அனைத்து வந்த எங்களுடைய அருணா வில்லிசை அரங்கேற்று விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்பு சொந்தங்களையும் எங்களின் கிராமிய வில்லிசை கலையின் சங்கத்தின் சார்பாக அனைவரும் வருக வருக என்று எங்களுடைய வில்லிசை குழு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நாடான நாட்டதிலே நாடதிலே சுந்தரபாண்டியபுரம் நன்னகரத்திலே இந்த நன்னகரத்திலே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா எங்க சுடல தெய்வம் புதிய தம்புரன் தம்புரான் கசமாட மாடன் தூண்டி மாடன் பேச்சியம்மா ஆமா இந்த மாயாண்டியோட திருவாசலில திரு கல்யாண வாசலிலே இன்னைக்கு இந்த அரங்கேற்று விழாவை முன்னிட்டு இந்த மாயாண்டியோட வாசலில ஐயன் கதை பாட போகிறேன். ஆமோ ஆமாம்மா நான் பாடுகின்ற பாட்டதிலே முன்சொல் பின்னால் வந்துட்டாலும் பின்சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து நாங்கள் பாடிட்டாலும் சரி அறியாமல் பாடிட்டாலும் உங்க வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி வீட்டுக்கு அழைத்து ஆதரிப்பீங்களோ அதே போல் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சாஸ்தா கதை தொடக்கம். சாஸ்தாவோட கதை முதல்ல ஆரம்பிக்கிறோம். உங்க வீட்டு பிள்ளை நீங்க தான் ஆதரவு பண்ணணும். ஆமா என்ன வில்ல வந்து படிச்சுட்டு வரல, புதுசா படிச்சிருக்கா, அவளுக்கு தெரிஞ்சதை பாடுவா. முன்னால சொல்லிட்டாலும் பின்னால சொல்லிட்டாலும் சரி, பார்த்து ஆதரவு கொடுங்க எல்லாரும். ஆமா மெய்ய தவத்தினால் வல்லரகன் விரல் தூண்டி வரங்கள் வாங்கி ஆமா சுவாமி செய்யும் சிவனாரும் தன்னை விரட்ட ஆமா திருமாலை மனமகிழ்ந்து ஏது செய்வார். ஆமோ தையல் வடிவமாக நின்ற அரங்கன் சத்தியமே வாங்கி வரமளிக்க ஆமையா ஆழ்தால் தன்னை பிறந்த ஆமா அதிக புலிப்பால் கறந்து வந்த ஆமோ ஐவித சாஸ்தா கதையை எடுத்து சொல்வோமே. மார்பளவு கங்கையுட மாம்பணிந்த பார்வதியை மனம் பொருந்திய பக்தாவாகிய ஆதிசிவன் காமமது கலியுதமாகி கை தனில் வந்து பிறந்த ஐவித சாஸ்தா கதை எடுத்து சொல்வோமே. ஆதிவெள்ளி கைலாச அங்கே யாரெல்லாம் கொழுவிருந்த ஐயனே ஆதி வெள்ளி கைலாச பகவானா பாரதியா பச்சை மாலா லட்சுமியா பிரம்மலோகம் தன்னதிலே பிரம்மாவா சரஸ்வதியா புகழ்வுடனே கொழுவிருந்த வைகுண்டம் தன்னதிலே பச்சை மாலா லட்சுமி லட்சுமியா
பவுசுடனே முக்கோடி தேவர்களா ரிஷிமார்கள் இன்புருடர் நல்ல காந்தொருவர் உலதியரோ மாமுடியா பாகத்தில் வர உலதில் வர தேவாதி தேவரெல்லாம் தெய்வ வெள்ளி கைலாசத்தில் தேவரெல்லாம் கொலுவிருந்தாரு தேவரெல்லாம் கொலுவிருந்தார் வேதவெள்ளி அம்பலத்தில் ஐயா தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் ஆமையா கொலுவிருந்து வரக்கூடிய ஆமோ இந்த ஆதி பொன் கைலாசகிரி பர்வதத்தில் ஆமசாமி பகவானும் பார்வதியும் பார்வதியும் பச்சை மாலும் லட்சுமியும் ஆமா பிரம்மாவும் சரஸ்வதியும் சரி 33 தேவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் கிண்ணரா கிம்புருடர் கின்புருடர் கருடர் காந்தரூபர் காந்தரூபர் அகஸ்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் ஆமா அழகு கலை கோட்டு மாமுனி என்று சொல்லக்கூடிய ஆமையா தேவாதி தேவரெல்லாம் ஆமோ ஒளிவிருந்து வருகிறார்கள் ஆமா இன்னும் யாரெல்லாம் யாரம்மா ஒளிவிருந்து வருகிறார்களே ஆனா யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூலி சந்திரனா ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா தேவாதி தேவரெல்லாம் ஆமையா கொலுவிருந்து வரக்கூடிய ஆமோ இந்த ஆதி பொன் கைலாசகிரி பர்வதத்தில் பர்வதத்தில் அந்த கைலாச வாசலில என்னம்மா அமர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சின்ன தர்க்கம் என்ன தர்க்கம் என்று சொன்னால் சரி விவாதம் விவாதம் அசுரர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று பெரியவர் என்று சொல்லுகிறார்கள் அமர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று ஆமா பார்த்தா ஆமா அசுரர்களுக்கும் அமர்களுக்கும் இடையே தர்க்கம் வருகின்றது ஆமா அமர்கள் எல்லாம் எங்கு வருகிறார்கள் எங்க வராங்க ஆண்டவன் பகவான் இடத்திலே வந்து முறையிட சரி ஐயா பகவானே என்ன இந்த அசுரர்கள் தொல்ல சரி எங்களை தினந்தோறும் அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆமையா எங்களுக்கோ சாகாத வர வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே ஆண்டவன் பகவான் என்ன சுவாமி ஓ அமர்களே என்னது உங்களுக்கு சாகாத வர வேண்டுமா உங்களுக்கு சாகாத வர வேண்டுமேயானால் அதோ தெரியுது பாருங்க என்ன தெரியுதாங்க நல்ல இவ்வளோ மக்கள் கூட்டங்கள் தெரியுது நல்ல சேர் போட்டு எல்லாரும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கிறது எனக்கு அழகா தெரியுது அது ஒரு பெரிய மீசக்காரன்னு கை காட்டிட்டே இருக்காரு ஆமா அங்க என்ன தெரியுது தெரியுமா விட்றாத அப்படிங்கிறது திருப்பார் கடல் தெரிகிறது ஆமா ஆண்டவன் பகவான் சரி தேவாதி தேவர்களுக்கு இடையிலே சொன்னபோது உங்களுக்கு சாகாத வர வேண்டுமேயானால் அதோ தெரிந்து பாருங்கள் திருப்பார் கடல் அதிலே சென்று தேவாமிர்தம் அதை கடைந்து அதை நீங்கள் அருந்தினார்கள் என்றால் உங்களுக்கு சாகாத வரம் கிடைக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து யாரெல்லாம் சுவாமி தேவாமிர்தம் கடைவாரே ஆனா யாரெல்லாம் பூமியோரு தாலியாக சேடனோரு மாத்துமா
பிறக்கின்றது. கலசம் வந்த பிறகு பார்த்தார் ஆண்டவன் பகவான் நம்மளோ தேவ அமிர்த கடைய சொன்னோம், அமிர்த கடைய சொன்னோமே, ஆனால் பிறந்திருப்பதோ அமிர்த கலசம் பிறந்திருக்கின்றது. பார்த்தார் ஆண்டவன் பகவான். உடனே எம்பெருமான் கோபால கண்ணனை அழைத்து கண்ணா கண்ணா கோபால கண்ணா என்று கண்ணனை அழைத்த போது எம்பெருமான் கோபால கண்ணன் சரி கருட வாகனத்தில் மீதில் ஏறி எம்பெருமான் கோபால கண்ணன் கருட வாகனத்தில் மீதில் ஏறி கைலாசம் வந்து ஐயா பகவானே என்ன சுவாமி என்னை அழைத்ததோர் விவரம் என்ன என்று கேட்டபோது அப்பர் பார்த்தார் ஆண்டவன் பகவான் ஐயா மாயவரே என்னப்பா இந்த கைலாச வாசலில சரி இந்த அமர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சின்ன தர்க்கம் ஒரு சின்ன சண்டை. அந்த தர்க்கத்தை தீர்ப்பதற்காகவே நானோ தெய்வ அமிர்த கடைய சொன்னேன், திருப்பார்வலை கடையை சொன்னேன். தேவ அமிர்தம் வந்து பிறந்திருக்கிறது, அமிர்த கலசம் வந்து பிறக்கின்றது. ஆமையா இதை என்னால பங்கிட்டு கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால பலூன் யார் கொடுப்பா ஐயா சட்னா அதனால கண்ணா கோபால கண்ணா நவநீதா நீயே தான் அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல எம்பெருமான் கோபால கண்ணனோ ஆட்டும் என்று சம்மதித்து அமர்களை ஒரு வரிசையில் அமர வைத்து அசுரர்களை மறு வரிசையில் அமர வைத்து முதலில் யாருக்கு பங்கிட்டு கொடுத்தார்? யாருக்கு கொடுக்கிறார்? அமர்களுக்கே கொடுத்தார் அமிர்தத்தை. அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு புது வீரம் வந்து பிறக்கின்றது. அமிர்தத்தை சாப்பிட்டா வீரம் வந்து பிறக்கணும். அந்த அமிர்தத்துக்கு வலிமை கிடையாது இல்ல? ஆமா, வலிமை வந்தாதானே இப்படி சத்தம் போட முடியும். ஆமா, வீரம் வந்தது சும்மா இருப்பாங்களா? எப்படி சும்மா இருப்பா? மீசி முறுக்கட்டி வாரியா இல்ல போறியான்னு கேட்பேன். ஆமா. உடனே சரி முதலாவது அடித்து விரட்டிய சரி அசுரர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அவங்க எல்லாம் எங்க வருகிறார்கள்? எங்க வராங்க? எல்லை இல்லாத பாதாள உலகத்திற்கு வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பெரியவனாகப்பட்ட வண்டு மகா ரிஷியானவன் சரி ஆஹா என்னமா இப்படி இந்த ஆண்டவன் பகவான் அமிர்தத்தை அமர்களுக்கே கொடுத்து நம்மளை ஒரு எல்லை இல்லாத பாதாள உலகத்தில் தள்ளி விட்டாரு. அங்க கொண்டு நம்மளை தள்ளிட்டாரு பகவான். ஆமா, அதே பகவானை நினைக்க வேண்டும் 3.25 நாளிகை ஆயினும் சரி வேண்டிய வரங்களை வாங்கி கைலாசத்தில் சிவனாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்றான். எங்க போய் உட்கார்ந்து ஆசைப்படுறான் பாத்தியா? ஆமா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது இல்ல? பேராசைப்படலாமா? பேராசைப்பட்டா பெரு நஷ்டம். ஆமா, அந்த சண்டால அரக்கனுக்கு தெரியாம போயிருச்சு. அவனோட அரக்கன் குணமுடையவனல்ல, வண்டு மகா ரிஷிக்கு தெரியாம போயிருச்சு. போயிடுதே. ஆமா, இவன் தவம் இருக்கிறத சரி யார் பார்க்கிறார்? ஆண்டவன் பகவானே பார்க்கிறார். சரி ஆஹா என்னமா இப்படி இந்த வண்டு மகா ரிஷியானவன் தவம் இருக்கிறானே இவன் தவம் பூர்த்தி ஆகிவிட்டா என்ன நம்ம கைலாசத்துல வச்சு பாப்பானா? எல்லளவு நம்மளங்க வச்சு பார்க்க மாட்டான் அதானே என்று மூர்த்தி எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆண் குழந்தையானது பிறவி செய்கிறார்கள். சரி அந்த ஆண் குழந்தையானது யாரு? வண்டு மகா ரிஷியின் கம்பத்தின் கீழே போடுகிறார்கள். கீழே போட்ட குழந்தை சும்மா இருக்குமா? அது எப்படி சும்மா இருக்கும்? இல்ல உயிர் கொடுத்த குழந்தை தான் சும்மா இருக்குமா? உயிர் கொடுத்த குழந்தை எப்படி சும்மா இருக்கும்? அழுதாதானே ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, என்ன செய்யுது? எப்படிமா? குவா குவா என்று குரலோசை போட்டு அழிக்கிறது. அந்த காலத்துல பிறந்த குழந்தை புள்ள குவா குவான்னு தான் குரலோசை போடுது. சமீபத்துல போன வாரம் தாளக்காருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஒரே ரூவா ரூவா ரூவான்னு சத்தம் போடுது. தாய் மாமா வந்து 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அழுவி நிப்பாட்டி இருக்கான். அந்த எம்மி எழுதி வச்சிருக்காங்க. கிராமிய வில்லிசை கலைஞர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கலைமாமணி டி ஜெகநாதன் ஐயா அவர்களை எங்களது அருணா வில்லிசை அரங்கேற்றின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சங்கத்தின் செயலாளர் சுடலைமுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பொருளாளர் செல்வராட்சி ஐயா அவர்களையும் வருக வருக என்று எங்களதின் அருணா வில்லிசை அரங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அத்தோடு
எங்களது வில்லிசைக்கு வருகை தந்துள்ள எங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் எங்களது அரங்கேற்றம் வில்லிசன் குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அதோடு எங்கள் சங்கத்தின் தலைவர் கலைமாமுனி டி ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களது அரங்கேற்றம் சார்பாக இப்போது அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு நாங்கள் பொன்னாடை போற்றுகிறோம். கொஞ்சம் கை தட்டுங்களேன். எங்களுடைய சங்கத்தின் தலைவர் கலைமாமணி விருது பெற்ற டி ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களின் அருணா வில்லிசை குழு சார்பாக பொன்னாடை போற்றி நாங்கள் கௌரவிக்கப்படுகிறோம். அதோடு எங்கள் சங்கத்தின் செயலாளர் சுடலை ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி நாங்கள் எங்களை வில்லிசை குழு சார்பாக கௌரவிக்கிறோம். சுடலை முத்து மாயாண்டி சுடலையோட திருநாமம் பெற்ற அண்ணன் செயலாளர் சுடலை முத்து அவர்களை எங்களை வில்லிசை குழு சார்பாக கௌரவிக்கப்படுகிறோம். அதோடு எங்கள் சங்கத்தின் பொருளாளர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு இப்போது எங்கள் வில்லிசை குழு சார்பாக அவரை கௌரவிக்கப்படுகிறோம். எங்களுடைய அண்ணாவி சாதாரண பழக்கடை அண்ணாவி பாடகர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறோம். ஜிபிஎஸ் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு இப்போது எங்களின் வில்லிசை குழு சார்பாக இப்போது பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கப்படுகிறோம். சிவகாமிபுரத்தை சேர்ந்த உடுக்கு வித்துவான் ஐயா ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கு இப்போது எங்களை வில்லிசை குழு சார்பாக அவரை கௌரவிக்கும்படி பொன்னாடை போற்றி அவளை வருக வருகின்ற வரவேற்கிறோம். மாவூர் சத்திரம் நகரை சார்ந்த நடன புயல் வில்லிசை நாயகி ஜெயலட்சுமி அண்ணாவி அவர்களுக்கு எங்களை வில்லிசை குழு சார்பாக வில்லிசை நாயகி ஜெயலட்சுமி அக்கா அவர்களுக்கு இப்போது அருணா வில்லிசை அரங்கத்தின் சார்பாக அவரை பாராட்டு விதமாக அவளுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். அக்கா ஜெயலட்சுமி அக்கா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி அவனுக்கு கௌரவிக்கப்படுகிறோம். பாவூர் சத்தத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அக்கா பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கப்படுகிறோம். அதோடு எஸ்பிஎஸ் வல்லம் நகரை சார்ந்த புஷ்பாமணி சிவசுப்பிரமணி அண்ணார் அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். எஸ்பிஎஸ் புஷ்பாமணி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். யாருக்கு? ரைட் ரைட். இப்போது எங்கள் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி டி ஜெகநாதன் ஐயா அவர்கள் இப்போது அரங்கேற்றின் நாயகி அருணா வில்லிசைக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். சங்கத்தின் சார்பாக செல்லப்பண்ணாவி புதல்வர் அண்ணாவி தர்கராஜன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா தர்கராஜன் அவர்கள் எங்கிருந்தாலும் முன்னடையாக மேடையின் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாகை குலத்தை சார்ந்த உடுக்கு வித்வான் ராஜகுரு அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம்.
கணக்கு பிள்ளை வலசை மணிகண்டன் அத்தான் அவருக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். கொழுந்தியாக்கு பொன்னாடை போச்சா எங்களுக்கு தெரியாதுல்லம்மா. முன்னாள் அண்ணாவி செல்லப்பா அண்ணாவிடைய தவ புதல்வன் தர்கரஞ்சன் அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். கணக்கு பிள்ளை வலசை சேர்ந்த ரமேஷ் அந்த நம்மளோட அண்ணாவியோட மாமா அவர்கள் இப்போ அவருக்கு கௌரவிக்கப்படுகிறோம். வாகை குலத்தை சார்ந்த உடுக்கு வித்துவான் ராஜகுரு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஏந்தனூரை சார்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இப்போது வில்லிசிங் குழி சார்பாக பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஏந்தனூரை சேர்ந்த ராஜா அவர்களுடைய மேடைகள் வைக்கப்படுகிறோம். கணக்கு பொருள வலசை சார்ந்த மணி அன்னார் அவர்கள் இப்போது அண்ணாவிக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். தேவர் வலசை சார்ந்த முருகேஷ் அன்னார் அவர்கள் இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். திருநங்கையை சேர்ந்த மச்சக்கண்ணி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். பரங்குன்றாம்புரை சார்ந்த திருநங்கை மச்சக்கண்ணி அவர்களுக்கு இப்போ வில்லிசின் குழி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறோம். தனது தங்கைக்கு ஈஸ்வரி அக்கா பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாக நம்ம பிள்ளையும் மேடை ஏறி வில்லு பாடணும் அவங்க பெரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி அவருடைய தவ புதல்வன் இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். கொஞ்சம் கரகோஷம் கொடுக்கலாம், கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. எஸ்பிஎஸ் புஷ்பாமணி அவர்கள் இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். ஆண்டவன் சுடலமாடத்துடைய கோமரத்தாடி அன்னார் நுப்படாதி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் சுடலை மாடனுடைய கோமரமாக தெளிந்து வரக்கூடிய நுப்படாதி அண்ணன் அவர்களுக்கு இப்போது எங்களுடைய வில்லிசிங் குழி சார்பாக பொன்னாடை போச்சு அவரை கௌரவிக்கப்படுகிறோம். கொஞ்சம் கைத்தட்டலாம். உங்க ஊர் ஆளு, உங்க கோமரம். புதிய தம்புரானுக்கு கோமரமாக தேர்ந்தெடுக்கிற ராமையா தேவர் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் புதிய தம்புரானுக்கு கோமரமாக திமிழ்ந்து வரக்கூடிய ஐயா ராமையா தேவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் கசமாட சுவாமிக்கு கோமரமாக திமிழ்ந்து வரக்கூடிய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் கசமாட சாமிக்கு குல கோமரமாக திகழ்ந்து வரக்கூடிய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு இப்போது வில்லிசின் குழு சார்பாக பொன்னாடை போட்டு அவரை கௌரவிக்கப்படுகிறோம். எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் மணி விளக்கில பிறந்த மாயாண்டு சுடலையோட திருநாமத்தை பெற்ற சுடலைமுத்து அண்ணா அவர்கள் இப்போது அருணா அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார்கள். அதோடு பாவூர் சத்திரத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அண்ணாவி அவர்கள் இப்போது அருணாவுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். என்னை போல் நீனும் ஒரு பெரிய பாடையாக வர வேண்டும் என்று வாழ்த்து வருகிறார். அதோடு பாலசங்கரி புதிதாக உருவாகியுள்ள எங்களது புதல்வி பாலசங்கரி பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். அருமை தங்கச்சி. அருமை தங்கச்சி என்ன பேர்? மளிகை கடையை சேர்ந்த ஆறுமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். சுந்தரபாண்டியபுரம் நகரத்திலே மளிகை கடை வைத்து நடத்தி வரக்கூடிய ஆறுமசாமி ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு அவரை கௌரவிக்கப்படுகிறோம். பேரு
அருணாவுடைய தாய் மாமனாக திகழ்ந்து வரக்கூடிய சங்கர் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னடை பற்றி கௌரவிக்கப்படுகிறோம். அருணாவுடைய தாய் மாமனாக திகழ்ந்து வரக்கூடிய தாய்மா அவர்களுக்கு பொன்னடை பற்றி கௌரவிக்கப்படுகிறோம். கைத்தட்டலாம். ரைட். ஏமாங்க வாங்க. அருணாவுடைய உடன் பிறந்த சகோதரி அக்கா அவர்கள் இப்போது அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். இளைய ஜோதி. இளைய ஜோதி. பாச மலர்கள் தூக்கம் தான் இருக்கா? இந்தாங்க. சுந்தரபாண்டியபுரம் ஊர் நாட்டாமைய வளர்ந்து வரக்கூடிய பணப்பட்டி முருகன் ஐயா எங்க இருந்தாலும் உடனடியாக வில்லிசை மேடையின் முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருமை அத்தை லட்சுமி அத்தை வெள்ளச்சி அமுதா. கையில் போட்டு சாலத்தெருவை சேர்ந்த காளியம்மன் கோவில் கோமரத்தாடிகள் 4 பேரும் உடனடியாக 5 பேரும் உடனடியாக கோயிலுக்குள் வலமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாலை தெருவை சேர்ந்த காளியம்மன் கோவில் கோமரத்தாடி 5 பேரும் உடனடியாக கோயில் உள் வளாகத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கவிஞன் சென்று ஒரு ஆண் குழந்தையானது பிறவி செய்கிறார்கள். சரி. அந்த ஆண் குழந்தையானது தவம் இருக்கும் கம்பத்தின் கீழே போடுகிறார்கள். ஆமோ. உயிர் கொடுத்த குழந்தை சும்மா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? சும்மா இருக்கும். என்ன செய்து? எப்படி சுவாமி? குவா குவா என்று குரலோசை போட்டு அழுகிறது. குரலோசை போட்டு அழுகிறது. இத காதில் கேட்ட வண்டுமகா ரிஷி அவனோ என்ன விதமாக இறங்கி வருவாரேயானா? எப்படி எப்படி சுவாமி? கம்பத்தில இருந்த கம்பம் விட்டு இறங்கி வர எப்ப கம்பத்தில கம்பம் விட்டு கீழே
போடுகிறார்கள் குழந்தையை. ஆமா. உயிர் கொடுத்த குழந்தை குவா குவா என்று கொல்லையோசை போட்டு அழுகிறது. சரி. அதை காதில் கேட்ட வண்டுமகா ரிஷியவனோ முப்பிலி மாட கோமரத்தடி மாமா ஆண்டன் முப்பிலி மாடனுடைய குல கோமரமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அண்ணா அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போச்சு விவரிக்கப்படுகிறோம். அண்ணா அரிசி வியாபாரி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொண்ணு. வண்டுமகா ரிஷியவனோ சரி குழந்தையை கையில் எடுத்து அடே பாலகா என் தவத்தை கெடுப்பதற்கு யார் உன்னை பிறவி செய்கிறார்களோ அவர்களுக்கே எதிராக போக்கடவது என்றே சாபத்தை சாபத்தை கொடுத்தது மட்டும் சும்மா விட்டாரா? என்ன செய்தாரு? குழந்தைகளை இரு கால்களை பிடித்து ஆகாயத்திலிருந்து எட்டி ஒரு உதைத்தார். ஆமா. அந்த குழந்தை எங்க வருகிறது? எப்படி வருகிறது? பாதாள உலகத்தை நோக்கி வருகிறது. ஆமா. எப்படி வருது? எப்படி சுவாமி? கடகடா கிடுகிடு கிடுகிடு கடகடா அப்படி என்று வருகிறது. கரணம் போட்டு வருது. அப்படி வாரது ஒரு வேளையில சரி இது யார் பார்க்கிறார்? நாரதா மகாமுனிவர் பார்க்கிறார். ஆமையா. ஆஹா என்னம்மா இந்த வண்டுமகா ரிஷியானவன் தவத்தினால் பிறந்த குழந்தை வீணா சத்தா சாகரத்தில் விழுந்து இறந்ததல்லவா போகும் என்று ஓடோடி வருகின்றான். ஆமா. எங்க வருகிறான்? எப்படி? பாதாள உலகத்தை நோக்கி வருகின்றான். ஆமா. அப்படி வாரது ஒரு வேளையில் மன்னனான ரிஷிமுகா வர்ணனிடம் சொல்ல வேண்டுமே என்று மன்னா ரிஷிமுகா வர்ணா உமக்கோ குழந்தை இல்லை அல்லவா? உனக்கு அழகான ஆண் குழந்தை வேண்டுமே. ஆனால் 7வது சப்தா சாகரத்தில முங்கி முழுகி ஆண்டவன் பகவானை நினைத்து கண்களை மூடி கரன்களை ஏந்தி பகவானை நினைத்து நின்றையானா அந்த குழந்தை உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல கையில் வந்து கிடைக்கும் என்று சொல்ல அதே போல் ஆட்டும் என்று சம்மதித்து ஆமா சுவாமி வண்டுமகா ரிஷியவனும் சொன்னபோது ரிஷிமகாவர்ணனும் ஆட்டும் என்று சம்மதித்து 7வது சப்தா சாகரத்துல வந்து கண்களை மூடி கரங்களை ஏந்தி பகவானை நினைத்து நிற்கும் போது அந்த பாதாள உலகத்தில் வந்து விழுந்த குழந்தை பல நழுவி பால்ல விழுந்தது போல் ரிஷிமுகாவர்ணன் கையில் கிடைக்கிறது. அந்த குழந்தையை வாரி மெல்லெடுத்து வலது கண்ணை முத்தமிட்டு அரண்மனையில் தன் மனைவியாகப்பட்ட இரத்த கண்ணீராச்சுதையாள்கிடம் என்ன விதமாக வாங்குவாளேயானா எப்படி கொடுக்கிறாள்? அவ்வளோ வாரி மெல்ல எடுத்து வலது கண்ணா முத்தமிண்டா எடுப்பாளோ திருவாயில் முத்தமிண்டா கண்ணத்தோடு கனிவாயில் முத்தமிடா குழந்தைய கண்ணத்தோடு கண்ண வைத்து மார்போடு மார்பனைத்து மதிமுகத்தில் முத்தமிட்டா நேரத்தில் பகவானோட அருளாலே பச்சை நல்ல நரம்போடி நரம்பு சுரந்திடுமா கொடுப்பாளே பச்சையில குழந்தைக்கு பாலகன் தான் குழந்தைக்கு குழந்தையை கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி 16 நாள் ஆயிற்று. ஆமா. குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி என்ன பேர் நாமம் கொடுப்பாரையானா எப்படி கொடுக்கிறார்? வல்லமையுடன் பிறந்ததனால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்தில் வந்து உதித்ததனால் அரக்கன் என்றும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சரி வல்லரக்கன் என்றே
பேர் நாமம் கொடுத்து அழகான பேரு வல்லரக்கன் திருநாமம் அழகான பேரு. ஆமா அந்த வல்லரக்கனை என்ன விதமாக வளர்த்து வராரையானா எப்படி எப்படி அம்மா ஒரு ஆட்டி சீராண்டி ஓராட்டி சீராண்டி செல்ல தொட்டிலில போட்டாடு குழந்தைய ஓராண்டி தங்க தொட்டில தாலாட்டி ஓராண்டி தொட்டிலில போட்டாண்டி ராவு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா தாலாட்டி சீராண்டி தங்கமாக வளர்த்து வார பூமியிலே விட்டோமானால் பொற்பாக போகுமென்று தரையதிலே விட்டோமானால் தண்டகாலு போகுமென்று தோளதிலே தொட்டில் கண்டி தொட்டில் கட்டி தொட்டில் கண்டி தொடையதிலே நடவரது நடைபெறதி நடவரது ஐயதொடையதில நடவரது வளர்த்து வரும் நாளையில ஒரு வயதா இருவயதா மொத்த மூன்று வயதுமாச்சி மூன்று நல்ல வயதிலே முடியிறகி காதுங்குத்தி காது குத்தி கடுக்கும் போட்டா கைக்கு தங்க காப்பும் போட்டால் நாலு நல்ல வயதிலே நடந்து வில ஆடுகிறா ஐந்து நல்ல வயதிலே அறிவு பள்ளி படிக்க போறா அறிவு பள்ளி படிக்க போறா மகனான வல்லரர்கள் மன்னனான ரிஷிமுகாவர்ணன் ஆமா தன் மகனாகிய வல்லரக்கனுக்கு அரக்கனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி குருகுலத்தில் உள்ள வாத்தியாரை வரவழைத்து அழைத்து வாத்தியார் முன்பாகவே அரக்கனை அமர வைத்து அம்மா சுவாமி நரநாளி நரமரக்கார் தேங்காபலம் தஜனை எல்லாம் வைத்து கொடுத்து அரக்கனுக்கு பட்டு பிதாமரம் எல்லாம் உடுத்தி ஆற்று மணலை கொண்டு வந்து அதை சைஸாக வாங்குந்து சரி தரையில் பரத்தி அவர்கள் என்ன எழுதினார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அறிவோம் நன்றாக, சரி, குரு வாழ்க, குருவே துணை, குருவே துணை, அரி என்றும் அமையா, சித்தரி, நானா, மேனா, சரி, தூணா என்றோ அழகா எழுதி என்ன விதமாக பாடங்களை கற்று வருகிறாரையானா எப்படி எப்படி அம்மா? ஐந்து நல்ல வயதிலே, ஐந்து நல்ல வயதிலே அறிவு பள்ளி படிக்க வார அரக்கன் ஐந்து நல்ல அவனும் அறிவு பள்ளி ஆறு நல்ல வயதிலே இன்சுவடி படித்து வார ஏழு நல்ல வயதிலே பேச்சுவடி படித்து வார எட்டு நல்ல வயதிலே எட்டு நல்ல வயதிலே இன்சுவடி படித்து வார அரக்கம் எப்ப எட்டு நல்ல அவனும் இன்பமுடன் ஒன்பது வயதில புலிபெருகம் படித்து வார பத்து நல்ல வயதிலே பலகதையும் படித்து வார 12 வயதிலே பாலகந்தான் வளரகள் ஆணையற்றோ குதிரையேன்றோ ஆணையற்றோ குதிரையேன்றோ அலகடந்தான் தொழில் படித்தாரகம்
வழக்கு வித்தை பாடங்களை துள்ளியவன் பாய்ந்தனான 90 அடி பாய்ந்திடுவான் எட்டியவன் பாய்ந்தனான 200 அடி பாய்ந்திடுவான் மூச்சடகி பாய்ந்தனால் 300 அடி பாய்ந்திடுவான் அதட்டியவன் பாய்ந்தனான 600 அடி பாய்ந்திடுவான் படியாத தொழிலுமில்லை படியாத தொழிலுமில்லை பிராணமில்லை இல்லை வயதுக்குள்ளேயே பல கதைகளையும் படித்து முடித்து வாரான் வல்லரக்கன். அரக்கன் 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 18 புராணம் அமையா 32 தர்மம் 64 கலைக்காணியம் கலைக்காணியங்கள் 96 தத்துவம் தத்துவம் 108 ஆகமங்கள் 108 ஆகம விதிகளை படித்து வருகிறான். ஆமா என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளர் அழகுராஜா ஐயா அவர்கள் உடனடியாக கோவில் வளாகத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுப்பாளர் அழகுராஜா அண்ணார் அவர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வரும்படி வில்லிசன் குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுப்பாளர் அழகுராஜா ஐயா அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் ஒரு இதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுப்பாளர் அழகுராஜா அண்ணார் அவர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கூட்டல் சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வல்லரக்கனுக்கோ வயது எத்தனை? 19 வயது ஆயிற்று. சரி. பார்த்தால் ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி ராட்சுதையாளனும் நம்மளுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். ஒண்ணே கண்ணே கண்ணு வச்சிருக்கோமே. ஆமா, நம் கண் உள்ள போதே கல்யாணம் முடித்து வைக்க வேண்டுமே என்று சொல்லி தன் மாமா மகளான பவளக்கண்ணி என்ற பெண்ணை மணமுடித்து வைக்கிறார். இப்படி இருக்க அரக்கனுக்கு வயது எத்தனை? 21 வயது ஆயிற்று. 21 வயது. பார்த்தால் ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி ராட்சுதையாலும் உடனே மந்திரியை வரவழைத்து அடே மந்திரி, 56 அரசர்களுக்கும் சென்று பறையோசை அடித்து வாரும் என்று சொல்ல உடனே மந்திரியோ ஆட்டும் என்று சம்மதித்து அவர் என்ன விதமாக பறையோசை அடிப்பாரையானா எப்படி அம்மா ஒத்த நல்ல முரசடித்தா ஊர் அரசரெல்லாம் வரவழைத்தான் மூரசடித்தான் ஐயா அரசரெல்லாம் வரவழைத்தான். பறையோசம் சத்தம் கேட்டு பட்டணத்து அரசரெல்லாம் சத்தம் கேட்டு பட்டணத்து அரசரெல்லாம் அரக்கனுக்கு பட்டம் என்று அமர்ந்திருந்தார் பந்தலிலே அமர்ந்திருந்தார் பந்தலிலே பட்டம் என்று இந்த பந்தலிலே காளியம்மன் கோவில் கோமரத்தடை 5 பேர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேரம் தாமதமாக இருப்பதனால் காளியம்மன் கோவிலை சார்ந்த கோமரத்தடை 5 பேர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை மீண்டும் ஒரு முறை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பறையோசம் சத்தம் கேட்டு 56 அரசர் எல்லாம் பந்தலில் அமர்ந்திருக்க சரி பார்த்தால் ரிஷிமுகாவர்ணன் அரக்கனுக்கு பட்டத்தை சூட்ட வேண்டுமே என்று கணக்கு போல அழகராஜ் அவர்களுக்கு இப்ப பொன்னாடை போட்டு வைக்கப்படுகிறோம்.
கிரீடம் தூக்கி தலையில் வைத்து செங்கோலும் கையில் பிடித்து பட்டமதை கட்டும் வேளையில் 56 அரசர் எல்லாம் மன்னனான வல்லரக்கன் இடத்திலே வந்து மன்னா வல்லரக்கா உங்க அப்பா இந்த தேசத்தை எம்.ஆர். முருகன் அவர்கள் கோயில் கொம்பை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதுக்கு இப்போ டயம் இல்லை, நம்ம இப்போ கூட்டு போட்டுருவோம். மணி 10 மணி 10 டயம் இருக்கு. நீங்க போடுங்க. 56 அரசர் எல்லாம் மன்னா வல்லரக்கா உங்க அப்பா இந்த தேசத்தை நீதி நேர்மை தவறாமல் ஆண்டு வந்தார். அதே போல் நீங்களும் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆட்டும் என்று சம்மதித்து கப்ப பணம் இருசா பணம் பகுதி பணம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உடனே மன்னனான வல்லரக்கன் அவனோட ஆட்சியில 12 வருட காலமாகவே ஆட்சி செய்து வருகின்றான். அப்படி ஆட்சி செஞ்சு வாரதோ ஒரு வேளையில 12 வருட காலமா ஆட்சி செஞ்சு வாரான அவனோட ஆட்சியில 12 வருட காலமாகவே பஞ்சம் வருகின்றது. பஞ்சம் கொடிய பஞ்சம் வருகிறது. ஆமா, அது எப்பேற்பட்ட பஞ்சம் வருதேயானா எப்படி அம்மா சாரமல பொலியலையே மலை பொலியலையே சரல் மேலகும் வேலையலையே சாரமல பொலியலையே கோடமல பொலியலையே மலை பொலியலையே குளிந்த தென்றல் வீசலையே குளிந்த தென்றல் வீசலையே கோடமல பொலியலையே அங்க குளிந்த தென்றல் வீசலையே கார்மலையும் பொலியலையே மலை பொலியலையே காடுகர விளையலையே அங்க காடுகர விளையலையே அங்க காடுகர அங்க உள்ள காடுகர நாளிலங்க உருண்ட பஞ்சம் நாயகரை தோட்ட பஞ்சம் மரக்கலங்க உருண்ட பஞ்சம் மன்னவரை தோட்ட பஞ்சம் ஆளாக உருண்ட பஞ்சம் ஆலரையே தோட்ட பஞ்சம் ஆலரையே தோட்ட பஞ்சம் ஆளாக ஆமா சப்பானி கோமரத்தாடி அவர்கள் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கப்படுகிறோம். தங்கமது கிடைத்தாலோ தவிடு கிடையாத பஞ்சம் தவிடு கிடையாத பஞ்சம் தங்கமது தவிடு கிடையாத பஞ்சம் தவிடு கிடையாத பஞ்சம்
ஒடுகளையே எழுது நின்று வானங்களையே பகுதி கொண்டு ஒடுகளையே பகுதி கொண்டு ஒடுகளையே பாதபணி மையலை செய்யலையே பகுதி கொண்டு கொடுகளே அப்பேற்பட்ட பஞ்சத்தில அவையா 56 அரசர் எல்லாம் என்ன குத்துங்கம்மா நல்லா வசமா குத்துங்க. ஆமா நீ எல்லாம் அப்பேற்பட்ட பஞ்சத்தில ஆமாம்மா மறுபடியும் அப்படி படுத்துறவா மணி 10 நிமிஷம் இருக்கு. வசனத்தை சொல்லி சொல்லுங்க. அதர்மா ஃபுல்லா சொல்ல தெரியும். இல்ல 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 தெரிய சொல்லு. அந்த லாஸ்ட் வசனம் மட்டும். ஆமா ஆமா. ஏ அரக்கா அப்பா பெண் இருந்த பட்டசாலம் பெருமாளுக்கு தெரியுமாடா. ஆமையோ அங்கே இரு. அதே சொல்லுங்க. அரக்கனை வதை முடித்து விட்டு ஆமா அரக்கனை வதை முடித்து விட்டு சரி எம்பெருமான் கோபால கண்ணன் அத்தான் பகவானிடம் சொல்ல வேண்டுமே என்று என்ன விதமாக வருவாரேயானா எப்படி எப்படி வருகிறார் அவரை கொன்ற அவனை கொலைகள் செய்த கோபாலன் அவனீத எங்கே எங்கே வாரானா எட்டாவது வனமதியில அந்த இமயகிரி பர்வதத்து அத்தானே பகவானே அரக்கனை நான் கொன்றேன் ஐயா கொன்றேன் என்று சொன்ன போது பார்த்தாரே மாயவரோ மைத்துனரே மாயவரே அந்த கோலம் எடுக்க பகவானே பொறுக்க மாட்டீர் பொறுப்பேன் என்று பகவான் சொல்ல பூமி அளந்த மாயவரோ மறுபடியும் பெண்ணானார் பெண்ணை கண்ட நேரத்திலே அன்புருக மனமுருக அமிர்த காலை தானொழுக பூமியிலே விட்டோமானா பூமி அழிந்து போகும் என்று அரியோட கையதில அமிர்தமாக ஏந்துவாரா ஏந்துகிற வேளையில ஐயனோட கையதில ஆமோ கையதில ஆமா ஐயனாரோ ஐயனாரும் பிறக்க போறா ஆமோ ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 அச்சங்கோயில் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 ஆயங்கார் ஐயனார் 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 அத்துவிலே ஐயனார் 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 முளைத்து வந்த ஐயனார் 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 வந்துள்ளது ஐயனார் ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனுக்கும் ஐயனான தர்மையான சாஸ்தாவாக அருமையான சாசாவோடு ஐயன் வந்து பிறந்தார் என்று ஐயன் வந்து பிறந்தார் என்று ஓடிங்கம்மா ஒரு குலவே ஓடிங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணிகுலவே பொன்னான மணிக்குலவே ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனுக்கும் ஐயனான தர்மையான சாஸ்தாவாக அருமையான சாசாவோடு பொன்னால பூநூல உன்னால பூணூல பொன்வழித்த தாழ்வடமா முன்பழித்த தாழ்வடமா தங்கத்தால பூநூல உனக்கு தங்கத்தால பூணூல மணிவயிற தாழ்வடமா கல்வயிர தாழ்வடமா மணிகத்தால் பூநூல ஆனதா பூணூல மரகதத்தால் தாழ்வடமா மரகதத்தால் தாழ்வடமா ஆனபட குதிரைபட ஆனப்பட குதிரைப்பட ஐயனாச்சி பேப்படைய ஐயங்காட்சி பேப்படைய ஆனபோலி கூட்டத்தோடு ஆனபோலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரு அவதரித்து வாராரே ஐயனுக்கும் மெய்யனாக ஆமோ தன்மையான சாஸ்தாவாக அந்த மணிவீடத்தில் பிறந்த பிள்ளை மெய்ய மாயாண்டி சுடலையோடு ஆடுவாரம் எங்கள் ஆண்டவன் சுடலம் செய்வோம் உனக்கு அறையில் ஒரு செல்ல இடமா ஆண்டவனை 5 மணி வல்லையமா முப்போணி மாடசுவாமி அந்த முப்போணியில பிறந்த பிள்ளை எங்க முப்போணி மாடசுவாமி
அச்சுதையால் சொருபந்தோடு ஏ அம்பிகையால் பேச்சியம்மா எங்கள் மாயாண்டி சுடலையோடு அவரோ ஆடுவாரம் எங்கள் ஆண்டவன் சூடல தெய்வம் எங்க முப்போடி மாடானோடு பூண்டி நல்ல மாட சுவாமி எங்கள் ஆண்டவன் கயசமாடு ஐயா ஆடுவார பாடுவார ஐயனை ஆகாளி போடுவார எங்கள் மனைவியில கீழே பிறந்தவில்லை எங்களது ஆண்டவன் சுடல தெய்வம் அவரோ அடுவார படுவார ஆண்டவனை ஆகாளி போடுவார எங்க முப்பூலி மாட சுவாமி எங்கள் ஆண்டவன் தான் கசமாடு ஐயா புதிய நல்ல தம்பிரானோடு எங்கள் துண்டில் நல்ல மாட சுவாமி அந்த மையான கரையோதிலே எங்கள் மாயாண்டி சுடல தெய்வம் அவரோ அடுவாரம் ஆகாளி போடுவாரு ஐயா 21 கொண்டுறோம் 61 பந்திக்காரன் ஐயா ஐயம் மந்தி கூட்டத்தோடு எங்களது தாயான பேச்சியம்மா பேச்சி பெருமகுட ராஜுதையா தாய காட்டு பேச்சு வன பேச்சு தாய கட்டழகி பேச்சியம்மா அவளோ ஆடுவாளம் படுவாளம் தாயே ஆகாளி போடுவாளே உனக்கு நாளான நாளையிலே தாய நல்லதொரு கிழமையிலே எப்ப சாம நடு சாம போல சதிசாம நேரத்திலே தாயே காத்தடிச்சா இளைய செய்யும் நல்ல கனகசாம வேலையில எப்ப 21 கொட்டுறவும் 61 பந்திகளும் ஆடுதையா பாடுதையா ஐயா ஆகாளி போடுதையா ஏன் அணிவழக்கில் பிறந்த பிள்ளை மாயன் சூடல தெய்வம் தீச்சுடலில் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை சுடல ஐயா எங்க முப்பூடி மாட சுவாமி ஆடுவார பாடுவார ஆகாளி போடுவார ஐயா பாடுவார ஐயனுக்கும் மெய்யனாக தர்மையான சாஸ்தாவாக ஐயன் முளைத்து வந்த ஐயனார் சாஸ்தாவாகவே வந்து பிறந்தாரே. கும்மியடி பெண்ண கும்மியடி நல்ல கொளவ போட்டு கும்மியடி எம்ம கொளவ போட்டு கும்மியடி கும்மியடி பெண்ண கும்மியடி நல்ல கொளவ போட்டு கும்மியடி எம்ம ஆளேலம் கும்மி ஆளேலும் எப்பா கோட்டைக்குள்ள 2 வெப்ப மரம் தாய புத்தாளம் மூக்குமா 1000 பூ புத்தாளம் மூக்குமா 1000 பூ கொண்டம் பெருந்தவ பேச்சு அம்மாளுக்கு கோடி முடியுமா 2 தன்னன்னா தினம் தன்னானே வட்ட வட்ட சிறு பொட்டல 2 வாலிப பெண்களும் தட்டோட தட்டு மறிக்கிற பேச்சு அம்மாக்கு தாலாட்டு கும்மிகள் கொட்டுங்க அம்மா ஏ ஆளேலம் கும்மி ஆளேலம் ஐயா பாலானத்துல தண்ணி வர 2 பப்பாளி கண்டையும் துள்ளி வர 2 பப்பாளி கண்டையும் துள்ளி வர காலானத்து பரமசிவனுக்கு கணிந்த கும்மிகள் கொட்டுங்க அம்மா ஐயா ஆளேலம் கும்மி ஆளேலும்
விளக்கம் எப்ப வேந்தர் உடன் பிறப்பான், எப்ப வேந்தன் உடன் பிறப்பான். விளையாடி வருகிற மாயாண்டி சூடலுக்கு வேடிக்கை கும்மிகள் கொட்டுங்க அம்மா. ஆளேலம் கும்மி அலேலும். எங்களுடைய அருணா வில்லிசை குழுவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய வில்லிசை குழுவின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த அரங்கேற்ற விழாவுக்கு வருகை தந்துள்ள யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். சென்ற இடமெல்லாம் சிறப்புற்று வழங்கக்கூடிய எங்களது யாழி யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆறுமுகம் அன்னார் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். எங்களது யாழி யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய வில்லிசன் குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். அத்தோடு மக்கள் செல்வம் தென்காசி மாநகரத்தை சேர்ந்த மக்கள் செல்வம் அன்னார் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். எங்களுடைய வில்லிசையை உலகம் உள்ளாம் எடுத்து கொண்டு சென்று மக்கள் கூடிய தெளிவாக மக்களுக்கு செலுத்தக்கூடிய யூடியூப் சேனல் உரிமையாளர் அனைவர்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறோம். சிறந்த முறையில் ஒளி அமைத்து தந்த ஒளிபெருக்கி சாவனம் எஸ்பி ஜோதி ஆடியோ உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களுடைய வில்லிசன் குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எங்களுடைய கிராமிய கலை வில்லிசன் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி விருது பெற்ற ஜெகநாதன் ஐயா அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் உரையாடுவார். அனைவருக்கும் எங்களது கிராமிய வில்லிசை கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புகிற ஐயா எஸ் செல்லப்பா புலவர் அவர்கள் எங்கள் ஊர் வந்து மேலே பட்டமபுரம் தேவர் சமுதாயத்தில் முப்படைமணி ஆலயத்திலே அவங்க ஆயுள் வரைக்கும் அவங்க தான் படித்தாங்க. ஒரு 20 வருஷம் தொடர்ச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு போன வருஷத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய அருந்தவ புதல்வி அவருடைய வாரிசு எம் ஐயம்மாள் அவர்கள் இப்பொழுது 3 முத்துக்கள் என்று சொல்லுவோம். அவங்க அரங்கேற்றியது 3 முத்துக்கள் தான். இப்போ நமது அருணா அவர்கள் ஏன்னா அவங்க குரல் வளம் அவங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வில்லிசைக்கு குரல் வளம் அமைஞ்சாச்சுனாலே அது வெற்றி தான். ஏன்னா இவங்க ஆரம்பித்த அந்த 3மே முத்துக்கள் தான். நாங்களும் அவங்களை என்ன சொல்கிறோன்னா மகாபாரதத்தில் வந்து மகாபாரதம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பாண்டவர்கள் ஏன்னா பெரியப்பா சித்தப்பா பையங்கிறான். அப்போ பாருங்க அவர் குரு வந்து எல்லோருக்கும் வில் வித்தைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ வந்து குரு கேட்குறாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்பாங்க. ஒரு மரத்தை பார்த்து இந்த மரம் என்ன இருக்குது என்ன குறி வச்சுக்க வில்ல வச்சு குறி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஒவ்வொரு பூ தெரியுது, இலை தெரியுது, காய் தெரியுது, பழன்னு ஒருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் அந்த மரத்தில் குருவி தெரிகிறேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் திறமையான வில்வி தெரிகிறது அர்ஜுனன் தான். அதே மாதிரி நம்ம அருணாதேவியும் ஒரு சிறப்பான வில்லிசை கலைஞர் வரணும் என்று எங்களது வில்லிசை சங்கத்தின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செயலர் ஐயம்மா அக்காவின் அதாவது அவருடைய பாடத்தை கற்பித்து அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். இவர் மேலும் மேலும் புகழ் பெற எங்களது நவநீத கிருஷ்ணபுரம் சங்கத்தின் சார்பாக எங்கள் அன்பு தலைவர் டி ஐயா கலைமாமணி ஜெகநாதன் அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.